வழங்குமாறும், தமிழ்நாடு முழுவதும் ரூபாய் 555.92 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள கல்விசார் கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டுமாறும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உயர்கல்வியின் தரத்தை உலகளாவிய அளவில் உயர்த்தும் நோக்கில் நமது தமிழ்நாடு அரசு வலிமையான கட்டமைப்பினை உருவாக்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறையின் சார்பில் ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சென்னை, தேனி, கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், திருச்சி, மதுரை, வேலூர், தருமபுரி மற்றும் சிவகங்கை ஆகிய 13 மாவட்டங்களில் ரூபாய் 88.18 கோடி மதிப்பீட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் வகுப்பறைகள், ஆய்வகங்கள், நூலகங்கள், பணிமனைகள், மாணவியர் தங்கும் விடுதி மற்றும் இதர கட்டடங்கள் கட்டப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது. மேலும் வணக்கம். ரூபாய் 16 கோடியில் அரசு கலை கல்லூரிக்கு புதிய கட்டிடம் காணொலி மூலம் முதல்வர் திறந்து வைத்தார். திருவொற்றியூர் பூந்தோட்ட தெருவில் செயல்பட்டு வந்த அரசு கலை கல்லூரிக்கு ரூபாய் 16 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நிரந்தர கட்டிடத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சி ஆரம்ப பள்ளி கட்டிடத்தின் ஒரு பகுதியில் இயங்கி வந்த இக்கல்லூரிக்கு தனி கட்டிடம் அமைக்க வேண்டும் என்று கே.பி. சங்கர் எம்எல்ஏ அவர்கள் முதல்வரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ரீட் கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான நிலம் பெறப்பட்டு சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் புதிய கட்டிடம் அமைக்க தமிழக அரசு ஒதுக்கீடு செய்தது. ரூபாய் 16 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பணிகளுக்கு கடந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி 2024 அன்று கே.பி. சங்கர் அவர்கள் எம்எல்ஏ அடிக்கல் நாட்டினார். தற்போது மாணவ மாணவிகளுக்கு தேவையான ஆய்வகங்கள் உள்ளிட்ட அனைத்து கல்வி மற்றும் அடிப்படை வசதிகளுடன் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இந்நிலையில் ஒருங்கிணைந்த புதிய கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் வண்ண பலூன்களை பறக்கவிட்டனர். பின்னர் வளாகத்தில் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி கே.பி. சங்கர் எம்எல்ஏ அவர்கள் கல்லூரி கட்டிடத்தை ஆய்வு மேற்கொண்டார். நிகழ்வில் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு, கவுன்சிலர்கள் கே.பி. சொக்கலிங்கம், கோமதி சந்தோஷ், பானுமதி சந்தர், ராமநாதன், குறிஞ்சி கணேசன், எஸ்.டி. சங்கர், கல்லூரி முதல்வர் விஜயா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பில்டிங்